Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதமா ஒரு 3 வகையான ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போறோம். பஞ்சாரப்பாரா, திரட்டிப்பால், அவல் லட்டு எல்லாமே வெல்லம் போட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நாள்லலாம் பஞ்சாரப்பாரான்னு பண்ணுவா. ரொம்ப நல்லா இருக்கும். இது 1 கப் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். அதை பேசனில் போட்டுக்கிறேன். அது யூஸ்வலாக மைதா மாவில் பண்ணுவா. நம்ம ஹெல்தி வெர்ஷனாக கோதுமை மாவில் பண்ணுறோம். அது ஜீனி போட்டு பண்ணுவா. நம்ம வெல்லம் போட்டு பண்ணுறோம். இது 2 டேபிள் ஸ்பூன் சீரோட்டி ரவை எடுத்துட்டு இருக்கேன். சீரோட்டி ரவை இல்லைன்னா சாதா ரவையை பொடிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நல்ல கெட்டியான பூரி மாவு பதத்தில் தான் பிசையணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜோராக பிசைஞ்சாச்சு. பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது இந்த சீரோட்டி ரவை சேர்த்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இலகலாக இருந்தால் கூட தண்ணியை இழுத்துக்கும். 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். மாவு ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு. பாருங்க இப்போ நல்ல திக்காக இருக்கும். ஏன்னா அந்த ரவை உறிஞ்சின்னு இருக்கு இல்லையா, இதை ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாதிரி பரத்திக்கலாம். இந்த மாதிரி பரத்தியாச்சு. இதை டைமண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து போட்டாச்சு. வானிலையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு ட்ராப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சவக்க வேண்டாம். எப்படியும் வெல்லத்தில் போடும்போது கலர் மாறத்தான் செய்யும். இதை எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சிடணும். எடுத்துகிட்டு காட்டுறேன். இதை உடச்சி காட்டுறேன். பாருங்க நல்ல கிறிஸ்பாக இருக்குது. பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பாக இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல் இருக்கும். இல்லைன்னா சப்பையாக போயிடும், நசித்து போன மாதிரி ஆகிடும். வானிலையில் 1 கப்பு ஃபுல்லாக துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கிறேன். நல்ல வெல்லம், அதனால் கரைச்சி வடிகட்ட வேண்டாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி பாகு ஆகிட்டுருக்கு. இப்போ பாகு பார்த்துக்கலாம். அளந்து போகிறது. இப்போ கூட 1 நிமிஷம் கூட கொதிச்சாச்சு. இப்போ பாகு ரெடியாக எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொரிச்சு வச்சுக்கிற கோதுமை டைமண்ட்ஸை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று போல் சூட்டோடையே மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இது அதிலெல்லாம் ஒட்டும். பொரிச்சு எடுத்து ஒரு 15 நிமிஷமாவது அதை வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் அதில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான சக்கர்பாரா பஞ்சாரப்பாரா ரெடி. தெரியறதா எவ்வளோ ஜோராக கோட்டாக இருக்குன்னு? ஆற உதிர்ந்துக்கும். இது நல்ல சூப்பரான சக்கர்பாரா ரெடி. நல்ல ஏலக்காய் மணத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஜோராக இருக்கும். குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இது 4 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. பால் திரட்டிப்பாலுக்கு 1/2 லிட்டர் பாலை விட்டுக்கிறேன். பால் கொஞ்சம் வற்றட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது பால் குறுகி நல்லா இந்த அளவுக்கு வற்றியாச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக காய்ச்சறதுனால இவ்வளோ சேர்த்துக்கிறேன். இது நல்ல பாகு வெல்லம். இது நல்ல திதிப்பும் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வற்றட்டும். இப்போ நம்ம திரட்டிப்பால் ரெடி. பாருங்க சூடு ஆற இறுகிக்கும். அதனால் உடனே இம்மிடியேட்டாக வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ நம்ம டேஸ்டியான பால் திரட்டிப்பால் ரெடி. கலர் கூட ரொம்ப ஜோராக வந்திருக்கு.
நல்ல வெல்லம், அந்த வெல்லத்தை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். 1/2 லிட்டர் பாலில் காய்ச்சின திரட்டி பால் இது. இதையே டபுள் ஆக்கி காய்ச்சலாம். கோகுலாஷ்டமிக்கு பண்ணுறேன் அவல் லட்டுக்கு இது வெச்சு வாங்கியில் 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த பாதாமை கொஞ்சம் வறுத்துட்டு இதுலேயே 1 டம்ளர் அவல், கெட்டி அவல், லேஸ் அவல் எது வேணும் எடுத்துக்கலாம். நான் மீடியம் அவல் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் சவக்க வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டி மணம் வர வரைக்கும், அதே சமயம் கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அவல் ரோஸ்டான மணம் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடிச்சுன்னு வரலாம். இந்த மாதிரி நல்லா பொடிச்சாச்சு பாருங்க, தெரியறதா? நல்லா கம்மன்னு மணக்கிறது. அவல் வறுத்த ஸ்மெல்லு, அந்த பாதாம் ஸ்மெல்லும் சேர்ந்து. இப்போது எந்த டம்ளரில் நம்ம அவல் அளந்து எடுத்தோமோ அதில் 3/4 டம்ளர் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். துருவின வெல்லம் அது. அந்த மாதிரி கசிஞ்சுட்டு இருக்கிற வெல்லம்னா ரொம்ப நல்லா ஈஸியாக பிடிக்க வரும். இப்போது இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அவல் பொடிச்சதுக்கப்புறம் குவான்டிட்டி கம்மியாகிடும், அதனால் அந்த மாதிரி சேர்த்துட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவல் பொடித்ததை அளந்து பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டோ கொஞ்சம் கூடவோ கூட சேர்த்துக்கலாம். அவள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது வெல்லம் சேர்க்குறதெல்லாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். விப்பர் மோடில் நல்லா திருப்பி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியாச்சு, தெரியறதா? நல்ல பிளெண்ட் ஆகிருக்கு. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் முந்திரி பருப்பு சேர்த்து, முந்திரி பருப்பு செவந்ததும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து, கிஸ்மிஸ் பலூன் மாதிரி ஊதி பொரிஞ்சதும் இந்த நெய்யோடையே சேர்த்து இதில் விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூட்டோடையே மிக்ஸ் பண்ணி சின்ன லட்டுவாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த நெய்யோட சூட்டில் வெல்லம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு காட்டுறேன். நம்ம அவல் லட்டு ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? டேஸ்ட்டும் ரொம்ப ஜோராக இருக்கும். ஏன்னா இதில் பாதாம் வறுத்து பொடிச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே. 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். ரொம்ப ஜோராக இருக்கும். நான் போட்ட அளவுக்கு 15 லட்டு வந்திருக்கு. நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுக்கலாம். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சட்டுன்னு வித்தின் 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.